2026ல் நீங்கள் எந்த கட்சிக்கு போனால் ஓட்டு போடுங்க. ஆனால் எந்த கட்சிக்கு ஓட்டே போடக்கூடாது, எந்த கட்சி ஆட்சியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல மட்டும் தயவு செஞ்சு கவனமாக இருங்க. நான் சொல்கிற பயனை நோட் பண்ணிங்க. உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்கிறாங்களா, தயவு செஞ்சு இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் பெண்கள் இருக்கிறாங்களா, தயவு செஞ்சு நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ தயவு செஞ்சு இந்த கட்சிக்கு ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் பசங்க அரசாங்க ஸ்கூலில் படிக்கிறாங்களா, அவங்க உயிரோட சேஃபாக வீட்டுக்கு திரும்பி வரணும்னு நினைக்கிறீங்களா, தயவு செஞ்சு இந்த கட்சிக்கு ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி யோசித்து பார்த்து ஓட்டு போடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கஞ்சா, சாராயம், பழக்கங்கள் அதிகரிப்பு இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் தயவு செஞ்சு இந்த கட்சிக்கு ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி யோசித்து பாருங்கள். அதே மாதிரி உங்கள் பசங்க எந்தவித கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாகாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த கட்சிக்கு ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் சம்பாரித்த சொத்து உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இந்த கட்சிக்கு ஓட்டு போகிறதுக்கு யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்கன்னா அங்கே உங்களுக்கு தரமான சிகிச்சை கிடைக்க போகிறதில்ல, மேபி இதுக்கப்புறமாச்சும் கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கட்சிக்கு ஓட்டு போகிறதுன்னு யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் பசங்களுக்கு அரசாங்க பள்ளிக்கூடமோ அரசாங்க கல்லூரிகளிலோ தரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்க போகிறல, அப்படி கிடைக்கணும்னு இதுக்கப்புறமாவது நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த கட்சி ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி யோசித்து ஓட்டு போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக வழங்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையை எந்த ஒரு இதுவும் கொச்சப்படுத்தாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, யாரும் கொச்சப்படுத்தாமல் கேவலப்படுத்தாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ நீங்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கான கருத்து உரிமை, பேச்சு உரிமை பறிக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு போடுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரங்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் பலாத்காரங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாமல் இருக்கணும் நீங்கள் அக்கறை உள்ள ஆளாக இருந்தீங்கன்னா இந்த கட்சிக்கு ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யோசித்து 2026 ஓட்டு போடுங்க. நான் சொன்ன அதே மாதிரி உங்களுக்கான மின்சார கட்டணம், குடிநீர் கட்டணம், அதில் வீட்டு வரி, சொத்து வரி உயர்வு இதெல்லாம் ஆக்சுவலாக குறைக்க வேணாம், ஏற்றக்கூடாமல் இருக்கணுன்ற ஆளாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுன்னு யோசிச்சு போடுங்க. அது மேலே தமிழ்நாட்டோட கடன் இதுக்கப்புறம் ஏற தான் போகுது, இறங்க போகிறதில்ல, இதுக்கப்புறம் ஏறாமவாச்சும் இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிற ஆளாக இருந்தேன்னா இந்த கட்சிக்கு ஓட்டு போகிறதுனால யோசித்து ஓட்டு போடுங்க. தமிழ்நாட்டை சின்ன பின்னமாக்கி சுக்குநூறாக்கி கனிம வள கொள்ள, ஆற்று மணல் கொள்ள இது எல்லாம் நடக்காமல் இருக்கணும்னு நீங்கள் அக்கறை உள்ள ஆளாக இருந்தீங்கன்னா 2006 இந்த கட்சிக்கு ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு போடுங்க. நான் சொன்ன இது எல்லாமே நீங்கள் எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரிகிற ஆளாக இருந்தீங்கன்னா, நீங்கள் அரசியல் தெரிஞ்ச ஆளாக இருந்தீங்கன்னா அது எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.